அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பையை குறைக்கிறதுக்கு 5 வழிமுறைகளும் சொல்ல போறேன். நான் சொல்ற அந்த 5 வழிமுறைகளை பின்பற்றி பாருங்க. தொப்பை அப்படிங்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஆனா பெண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தொப்பை வந்துகிட்டு இருக்குது. தொப்பை பிரச்சனையை குறைக்கிறதுக்கு எளிய மருத்துவ முறைகள் இருக்கு. ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸ் குடிக்கிறது மூலமாகவே தொப்பையை குறைக்கலாங்க. அடி வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்பையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் மிக சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நெல்லிக்காயை முழுசா சாப்பிடாம அதை ஜூஸாக போட்டு குடிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தினமும் அடி வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு உணவு முறையாக அது மாறிடும். ஸோ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 நெல்லிக்காய் எடுத்துக்கங்க, இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கங்க, கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்துங்க, உப்பு கொஞ்சோண்டு எடுத்துங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஜூஸ் ஆக போட்டு நீங்க குடிச்சிட்டு வர வேண்டாம். தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் குடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா நண்பகல் ஒரு 11 மணி இருக்குல்ல, ஸோ அந்த டயத்துல குடிச்சிட்டு வந்தாலும் சரி தொப்பை கரையும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சுரைக்காய் சூப் குடிச்சிட்டு வந்தாலும் சரி தொப்பை குறையுங்க. அடி வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்பையை குறைக்கிறதுக்கு சுரைக்காய் மிக சிறந்த மருந்தாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த சுரைக்காய் நாட்டு சுரைக்காயாக இருந்துச்சுன்னா கூடுதல் மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த சுரைக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை ஒரு பாத்திரத்துல போட்டு ஆவியில வேக வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்குங்க. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து சூப்பு போல போட்டு குடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அடி வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்பை படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கருஞ்சீரக தேநீர், அதாவது கருஞ்சீரக டீயை போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொப்பையை குறைக்க முடியும். அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பையை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகமும் மிக சிறந்த மருந்தாக இருந்துகிட்டு இருக்கு. கருஞ்சீரகத்தை டீயாக போட்டு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொப்பை ஈஸியா குறைஞ்சிடும். கருஞ்சீரகத்தை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவிற்கு பொடியா எடுத்து 150 ml வெந்நீர்ல போட்டு டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தாலே அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பை குறைஞ்சிடும். அடுத்து பார்த்தோம்னா சுண்டைக்காய் கூட தொப்பையை குறைக்குங்க. நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கிறது தான் சுண்டைக்காய். அந்த சுண்டைக்காய் கூட அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பையை குறைக்க கூட சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். சுண்டைக்காயை ஒரு சிறந்த மல நீக்கின்னு சொல்லலாம். மலம் இருகலா போகாம சரி பண்ணிடுது. தேவையற்ற வாயுக்களை உடல்ல இருந்து வெளியேற்றிடுது. இதனால சுண்டைக்காயை தினமும் நம்மளோட உணவுல ஏதோ ஒரு வகையில சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு வந்தாலும் சரி, அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பை சில வாரங்களில் ஈஸியா குறைஞ்சிடும்.